வணக்கம் மக்களே! நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, 2025ல சின்ன பட்ஜெட்ல பெரிய லாபம் தந்த 12 படங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 11 திரைப்படம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம 4 கோடி ரூபா பட்ஜெட்ல 7 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. புரொடியூசருக்கு 3 கோடி ரூபா லாபம் தந்த இந்த 11 திரைப்படம் நம்ம கவுண்டவுன்ல 12வது இடத்த பிடிச்சிருக்கு. அதர்வா நடிப்புல டிஎன்ஏ திரைப்படம் 6 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. படம் 10 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்குது. புரொடியூசருக்கு 4 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த டிஎன்ஏ திரைப்படம் நம்ம கவுண்டவுன்ல 11வது இடத்த பிடிச்சிருக்கு. மணிகண்டன் நடிப்பில் குடும்பஸ்தன் திரைப்படம் வெறும் 8 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் 28 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 20 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. ரியோ நடிப்பில் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் வெறும் 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் 27 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 22 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. விக்ரம் பிரபு நடிப்பில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரீசெண்டாக சிறை திரைப்படம் வெறும் 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் படம் 32 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 29 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த சிறை திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. நகைச்சுவை நடிகர் சூரி நடிப்பில் சென்டிமெண்ட்டாக மாமன் திரைப்படம் 10 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. படம் 44 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 34 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த மாமன் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. விஷால் அவர்கள் நடிப்பில் பல வருடங்களுக்கு அடுத்து வெளியான எம்ஜிஆர் திரைப்படம் 15 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. படம் 65 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 50 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த எம்ஜிஆர் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. துருவ் விக்ரம் நடிப்பில் பைசன் திரைப்படம் 30 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. படம் 85 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 55 கோடி ரூபா லாபம் கொடுத்த இந்த பைசன் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி திரைப்படம் 25 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. படம் 100 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 75 கோடி ரூபா லாபம் கொடுத்த தலைவன் தலைவி திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு இவங்க நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் 35 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. படம் 114 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 79 கோடி ரூபா லாபம் கொடுத்த டியூட் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 7 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. படம் 90 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 83 கோடி ரூபா லாபம் கொடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரி, கையாடு லோகர் இவங்க நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் 37 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க. படம் 150 கோடி ரூபா வசூல் எடுத்திருக்கு. ப்ரொடியூசருக்கு 113 கோடி ரூபா லாபம் கொடுத்த டிராகன் திரைப்படம் நம்ம கவுண்டவுனில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு.